வணக்கம் உறவுகளே, எல்லோருக்கும் வணக்கங்கள். ஐயா போகிறார். இவர் தான் இங்கே இருக்கிற ஒரு மூத்த உறுப்பினர். வாளையம்மன் ஆலயத்துக்கு போய்கொண்டிருக்கிறார். நான் வாளையம்மன் ஆலயத்துக்கிட்ட தான் நிற்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு இந்த தூச்சக்கர வண்டி பயணத்தின் 12வது நாள். இன்றைக்கு நான் முருகன் வீட்டை தேடி போய்கொண்டிருக்கிறேன். முருகன் உங்களுக்கு தெரியும், அவருடைய வீட்டை தேடி தான் போய்கொண்டிருக்கிறேன். நான் இப்போ நிற்கிற இடம் எங்கேன்னு சொன்னால் வாளையம்மன் ஆலயத்துக்கு பின்னால் நிற்கிறேன். பார்த்தீங்களா, இதிலிருந்து தான் என்னுடைய பயணத்தை நான் ஆரம்பிக்கின்றேன். இந்த ஆலயத்துக்கு அருகாமையில் தான் என்னுடைய வீடு இப்பொழுது இருக்குது. நான் வசித்து வர வீடு இங்கான் இருக்குது. சைக்கிள் சும்மா அந்த மாதிரி தான் இருக்குது ஓடுறதுக்கு பின்ன இடத்துல. மாலை நேரத்தில் துவிச்சக்கர வண்டி பயணம் சிறப்பாக இருக்குது. அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நான் காட்டினேன் அந்த வாளையம்மன் ஆலயத்துக்கிட்ட ஒரு வயதான ஒரு ஐயாவை. அவர் அந்த இடத்துல வசிக்கிற ஒரு மூத்த அந்த ஆலயத்தின் உறுப்பினர் என்று சொல்லலாம். அவர் தான் கொஞ்சம் வயதானவர், அந்த பகுதியில் வசித்து வாரவர். இவ்வளோ காலம் அவர் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நான் நினைக்கிறேன் அந்த காலத்தில் இருந்த உணவு பழக்க வழக்கங்கள் காரணமாக இருக்கலாம். ஓகே, நான் ஒரு சந்தி ஒன்று வருது இதில் பாருங்க. இந்த சந்திக்கு ஒரு நல்ல ஒரு பழக்கடை ஒன்று இருக்குது. மாம்பழம் எல்லாம் வந்துருக்கு, இப்போ சீசன் தானே. அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு இந்த வடக்கடையிலேயும் மாக்களை இருக்குது. வடை வண்டி சாப்பிட்றாங்க. அப்படியே போனால் அப்படியே கோப்பாய் வரும். நான் அந்த ஜிபிஎஸ் ரோட்டால் திரும்பி தான் போக போகிறேன் முருகன் வீட்டை. அவரை கொஞ்சம் சந்திக்கணும். ஆள் கண்ட கனகாலம் நான் வீட்டை போய் பார்த்து எப்படி இருக்குது யாழ்ப்பாணம். இதில் ஒரு வாகனம் விற்பனை செய்கிற ஒரு நிலையம் இருக்குது. ஏடிஎஸ் கெவின் என்று சொல்லி கிட்ட வந்துட்டோம் முருகன் வீட்டுக்கிட்ட. நான் அதுக்கிட்ட போய் உங்களுக்கு காட்டுறேன் வர்ற வீடு அப்படின்ட்டு. வர்ற வீட்டுக்கு வந்துட்டோம், முருகன் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ ஷர்ட்டில் வந்துட்டார். அப்போ நான் அவரை காட்டையில் இங்கே பாருங்க எப்படின்ட்டு கார்டனோடான் இருக்கிறார். எல்லாமே பூ தோட்டங்கள் அப்படிலாம் வச்சு அவருடைய வசந்த மாளிகை இதுதான்.